Hello friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ட்ரிபிள் ஆன்சருக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்ட் 2 இது ஓகேங்களா. If an amplifier with open loop gain of 10 power 4 and a feedback factor beta equal to 0.1 has lower 3 decibel frequency 100 Hz and upper 3 decibel frequency as 1 kHz, find the lower 3 decibel frequency in the presence of feedback. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா லோவர் 3 decibel frequency கேட்டிருக்காங்க ஃபீட்பேக்கோட ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி என்ன ஃபார்முலா அப்படின்னா FL1 is equal to FL divided by 1 plus A beta ஆக்சுவலி ஓகேங்களா. ஸோ ஏ பீட்டா நம்ம எடுக்கிறப்ப நமக்கு என்ன சொல்லலாம்னா ஸோ நமக்கு எஃப்எல்ங்கிறது நமக்கு தெரியும் இட்ஸ் லோவர் இட்ஸ் 100 Hz டிவைட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா. ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கெயின் ஓப்பன் லூப் கெயின் தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஓப்பன் லூப் கெயின் பார்த்திங்கன்னா நமக்கு 10,000 ஓகேங்களா. ஸோ 10,000 இன்ட்டு 0.1 பார்த்திங்கன்னா நமக்கு 1000. ஸோ 1000 ப்ளஸ் 1 வந்து 1001. ஸோ 100 டிவைட் பை 1001 இட் இஸ் 0.1 Hz. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீட்பேக்கு என்ன ஃபார்ம்னா ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா தான் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு 9.99 வரும். பட் நம்ம இங்கே ஃபீட்பேக் அதாவது ஏஎஃப்ன்னு இங்கே எடுத்துகிட்டு நமக்கு வந்து வர ஆன்சர் பார்த்திங்கன்னா சாய்ஸில் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் நார்மலாக எஃப்எல் டிவைட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் ஓகேங்களா. 0.1 Hz. In which amplify the operating point is an extreme end of its characteristics. So the quiescent point is very small அப்படின்னா quiescent power is very small class B ஓகேங்களா. which of the following is correct? நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படிங்கிறது எதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதை இன்க்ரீஸ் பண்ணனா பேண்ட்வித் மட்டும்தான் ஓகேங்களா. டிஸ்டார்ஷன் கெயின் நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன்லி ஃபீட்பேக் இன் ஆம்ப்ளிஃபையர் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் இன். ஸோ ஃபீட்பேக் அப்படிங்கிறது எதுக்காகனா அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. A single phase full wave rectifier use semiconductor diodes has transformer voltages 35 volt RMS to center tap. The load consists of a 40 microfarad capacitor in parallel with a 250 ohm resistor. The diode and the transformer resistance and leakage reactance may be neglected. The power line frequency is 50 Hz. Calculate the DC current IDC in the circuit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடிசி அப்படின்னு இருக்கு நமக்கு என்ன ஃபார்ம்லாம் இருக்குன்னா விடிசி. ஸோ விடிசி இஸ் ஈக்குவல் டு ஐடிசி இன்டூ ஆர்எல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இதில் விடிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விஎம் மைனஸ் ஐடிசி டிவைட் பை 4F0C ஓகேங்களா. ஸோ விடிசி ஸோ விஎம்ங்கிறது நமக்கு தெரியும் ஆர்எம்எஸ். ஸோ விஆர்எம்எஸ் இன்ட்டு √2. ஸோ ஆர்எம்எஸ்ங்கிறது 35. ஸோ 35 இன்ட்டு √2 மைனஸ் ஐடிசி தெரியாது டிவைட் பை 4 ஃப்ரீக்வன்சி இஸ் 50 Hz. கெப்பாசிட்டர் வேல்யூ 40 இன்ட்டு இப்போ -6 ஓகேங்களா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் 35 √2 மைனஸ் ஐடிசி வேல்யூஸ் இருக்குது. இப்போ விடிசிக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கலாம் ஐடிசி இன்ட்டு ஆர்எல் எடுக்கலாம். ஸோ ஆர்எல்ங்கிறது இங்கே 250 ஓம் ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன வரும் 250 இன்ட்டு ஐடிசி 35 √2 மைனஸ் 125 ஐடிசி வரும். இப்போ நான் ஐடிசி எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஐடிசி இஸ் ஈக்குவல் டு 35 √2 டிவைட் பை 375. ஸோ ஆன்சர் இஸ் 132 மில்லி ஆம்பியர். Calculate IC and IE for a transistor that has alpha DC is equal to 0.98 and IB equal to 100 microamps. Determine the value of beta DC for the transistor அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீட்டா கேட்டிருக்காங்க. பட் நமக்கு ஐசி ஐஇ வேலையில் கால்குலேட் பண்ணல. பீட்டா மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோம். ஸோ பீட்டாங்கிறது நத்திங் பட் ஆல்ஃபா டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ 0.98 டிவைட் பை 1 minus 0.8. ஸோ ஆன்சர் இஸ் 49. For which of the following rectifiers the peak inverse voltage is 2 Vm where Vm is the maximum value of input voltage. So peak inverse voltage எதுக்கு 2 Vm இருக்குன்னா center tap full wave rectifier. Improper biasing of a transistor circuit leads to. So improper biasing என்ன leads பண்ணால் distortion in output signal ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Kindly subscribe and watch the video. Thank you.